ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆரோன் பிரபாகர். இது ஐடியா வந்த கதை. போன வார எபிசோடுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்துக்கும் உங்களோட ஆதரவு இதே மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு எபிசோடு என்னன்னு கேட்டிங்கன்னா, KFC செய்ய ஐடியா வந்த கதை. நிறைய பேருக்கு KFCயோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக கென்டக்கி ஃப்ரைட் சிக்கன். அஞ்சு வயசுல அப்பாவை இழந்துட்டு அம்மா வேலைக்கு போனாதான் குடும்பத்தையே காப்பாற்ற முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன். அப்போ தன்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு பார்த்துக்கிறதோட மட்டும் இல்லாம சமைச்சும் போட வேண்டிய கட்டாயத்துக்குள்ள Mr.Colonial Sanders என்ற ஒருத்தர் மாட்டினார். சரியா? இப்படிதான் இவரோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட 10 வயசுக்குள்ள சமைக்கிறதுல அசைவம் வரைக்கும் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாரு. அதுக்குள்ள 12 வயசு ஆகும்போது அவர் வாழ்க்கையில பெரிய இடி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க அம்மா செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. அந்த அப்பா, புதுசா வந்த அப்பாவுக்கும் இவருக்கும் சுத்தமா டேர்ம்ஸே ஒத்து போல. ஏன்னா இவர் பயங்கர கோவக்கார பிறவிலே. ஸோ இதனால இந்த குடும்பத்துக்குள்ள பெரிய பிரச்சனை வந்து 12 வயசுல அவர் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார். என்னடா பண்ண போறோன்னே தெரியாது. வீட்டிலேருந்து வெளியே வந்தாச்சு. கெட்டச்ச வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார். விக்ரமம் படத்து ஹீரோவை விட இவர் ஜாஸ்தியா வேலை பார்த்துருக்காருன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோ வேலை. லாரியில வேலை பார்த்துருக்கிறாரு, ட்ரெயின்ல வேலை பார்த்துருக்காரு, கப்பல்ல வேலை பார்த்துருக்காரு, ஏன் ராணுவத்துல கூட வேலை பார்த்துருக்காருங்க. பொய்யான ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு கியூபால போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவரோட ஒரிஜினல் வயசு தெரிஞ்சு வெளியே தொத்திட்டாங்க. ஓகேவா? ராணுவத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா கலோனல்ன்ற பேர் வந்து அதனால வந்தது கிடையாது. கென்டக்கியில அந்த மாநிலம் முன்னேற்றத்திற்காக அவங்க கௌரவமா, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பல பேருக்கு கௌரவமா டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த மாதிரி அவங்க கொடுத்தது தான் கலோனல் பட்டம். அதை இவர் 2 முறை வாங்கியிருக்கிறாரு. அதனால தன்னை ஒரு ஒரிஜினல் கலோனல் மாதிரியே அவர் ஃபீல் பண்ணி பாருன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவரை பத்தி ஒரு சின்ன விஷயம். இவரு 12 வயசுல வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு பிழைக்க வழி தெரியாம எல்லா வேலையும் பார்த்தாரு இல்லைங்களா. சொந்தமா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இப்படியே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது 1929ஆம் வருஷம் அமெரிக்கால கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் வருது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம கொரோனாவால உலகமே பொருளாதாரம் மந்த நிலையில இருக்கு பாத்தீங்களா. நிறைய பேருக்கு வேலை போய், அதே போல இவருக்கும் வேலையெல்லாம் போயிடுச்சு. புதுசா போய் வேலை தேடணும்னாலும் வேலை யாருக்கும் கிடையாதுன்ட்டாங்க. அப்போ இவர் என்னடா பண்றதுன்னு ஒன்றும் புரியாம இருக்கும்போது இவருக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா சமைக்கிறது, சாப்பிட்றது. ஸோ இந்த சமையல் ரொம்ப அருமையா செய்வார். அதை வச்சுக்கிட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தாரு. அதுதான் ஹோட்டல் தொழில். படிப்படியாக அந்த ஹோட்டல் பிஸ்னஸ் வந்து வளர ஆரம்பிச்சது. படிப்படியா இவரும் நல்லா முன்னேற ஆரம்பிச்சாரு. புது புது ஐட்டங்கள் சேர்க்கும் போது சிக்கன் ஐட்டம் இவங்கள ஹோட்டல்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆனாலும் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுப்புல நின்றுக்கிட்டு ஒரு சிக்கன் டிஷ் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் ஃப்ரெஷ்ஷா பண்ணி கொடுக்கறதுக்கு 3/4 மணி நேரம் அடுப்புகிட்ட நிக்க வேண்டியிருக்கு. வேர்த்து வடிது முடியல இவரால. ஏதாவது ஒரு புது ஐடியா கண்டுபிடிக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் இவருக்கு ஏத்த மாதிரியே இப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ற பாத்தீங்களா குக்கர், அதை அப்ப கண்டுபிடிச்சாங்க. ப்ரெஷர் குக்கர் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா மார்க்கெட்ல ஒரு ஐட்டம் வருதுரா, என்னடான்னு சொல்லிட்டு இவர் வாங்கி பாக்குறாரு. இது ஏதோ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி ரீமாடல் பண்ணாரு. டக்குன்னு ப்ரெஷர் குக்கரை ப்ரெஷர் ஃப்ரையரா மாத்திட்டாரு. ஸோ ப்ரெஷர் ஃப்ரையரா மாத்தி இப்ப வரைக்குங்க பாருங்க, இதுதான் அந்த ப்ரெஷர் ஃப்ரையர். அவர் கண்டுபிடிச்சதோட பேசிக் கிடையாது, இது இப்ப அட்வான்ஸ் மாடல். இப்ப வரைக்கும் KFC எல்லாத்துலயும் இப்படிதான் கோழி பொரிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அதுல சில மசாலாஸ், ஒரு 11 மூலிகைகள் அடங்கிய ஸ்பெஷல் மசாலா, அது வந்து இவங்களோட என்ன சொல்றது, ஒரு ஸ்பெஷல். ஸோ அதை வந்து இவர் ரகசியமாவே வச்சிருக்காரு. பிரான்சைஸ் பண்றவங்களுக்கு அந்த மசாலா மட்டும் போகும் அந்த கம்பெனில இருந்து. ஸோ இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருந்துச்சு. இவர் இந்த ஆட் பண்ணி அந்த புது வகையான சிக்கன் கிறிஸ்பியா மாவு போட்டு ஒரு மாதிரி பகோடா டைப்ல அவர் பண்ணி அப்படி வைக்கும் போது வாசனையும் தூக்குது, டேஸ்டும் அள்ளுது. வர்றவன் போறவங்கலாம் வாரி கட்டுறான். அப்படி போயிட்டு இருந்துச்சு. மெயினான ஒரு பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரோடு ஓரமா போற வாகனங்கள்ல வர ஓட்டுநர்கள், அதாவது டிரைவர்ஸ், அவங்க தான் இவரோட மெயின் கஸ்டமர்ஸ். ஸோ அவங்க போற இடம்லாம் இவரோட கடையை பத்தி பேசுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல திருநெல்வேலி அல்வாவை பத்தி எங்கேயோ பேசிட்டு இருப்போம் இல்லைங்களா, ஊத்துக்குழி வெண்ணெயை பத்தி எங்கேயோ பேசிட்டு இருப்போம் இல்லையா. ஆனால் அந்த ஊருக்கு போனாதான் அது நம்ம அங்கே வாங்கிட்டு வர முடியும். அதே மாதிரிதான் இவரோட நிலைமையும் இருந்துச்சு. ஊரெல்லாம் தெரியும், ஆனா இந்த ஊருக்கு வந்தாதான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் மவுடம் வச்ச மாதிரி டங்கன் ஹெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபுட் கிரிட்டிக் அவர் வந்துட்டு அட்வென்ச்சர் இன் குட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுரை எழுதிட்டு இருந்தாரு. ஸோ அந்த கட்டுரையில வந்து இவரை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து எழுதிட்டாரு. ஏன்னா இவர் டேஸ்ட் உண்மையாவே நல்லா இருந்ததுனால. ஸோ இதுவும் அவரை போய் பல இடங்களுக்கு ரீச் பண்ண வச்சுது. ஆனாலும் இவரு இன்னும் குடத்திலிட்ட விளக்கை போல அந்த ஊர்லயே இருந்துகிட்டு இருக்கிறாரு. என்னடா பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து இவர் வாழ்க்கையில வேற ஒரு இடி வருது. அந்த இடி தான் இவர் வாழ்க்கையே மாத்துனுச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா,
அவர் கடை வச்சிருந்தார் இல்லைங்களா, ஸோ அந்த கடை வச்சிருந்த ஏரியா, அந்த ஏரியாவில் பெரிய ஹைவே வருது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அந்த இடத்த எல்லாத்தையும் கிராப் பண்ண ஆரம்பிச்சாங்க. வேற வழியே இல்லாமல் அவங்களுக்கு அதை வித்துட்டு அந்த இடத்த விட்டு அவர் வேற இடத்துக்கு கிளம்பி வராரு. யூட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு மாநிலம். அமெரிக்கர்கள் யாரும் தப்பா எடுத்துக்காங்க, இது ஸ்பெல்லிங் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா உட்டான்னு சொல்றாங்க, யூட்டான்னு சொல்றாங்க. ஸோ யூட்டா, ஸோ அந்த இடத்துக்கு அவர் வந்து சேர்றாரு. அந்த இடத்துல சால்ட் லேக் சிட்டி அப்படின்றது தான் அந்த இடத்தோட தலைநகரம். அந்த இடத்துல அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, பெட்டி ஹார்மன். அந்த பெட்டி ஹார்மனை வந்து அவர் சந்திக்கிறாரு. அவர் ஆல்ரெடியே அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டலியர், அந்த இடத்துல ஒரு பெரிய ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு ரொம்ப சிறப்பாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனிதர். இவரோட நிலைமையெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, ஏன் நீ வந்துட்டு உன்னோட ரொம்ப டேஸ்டியா ஒரு டங்கன் ஹெயின் வரைக்கும் உன்னோட இதை பத்தி எழுதியிருக்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற, பிரான்ச்சைஸ் பண்ணு எனக்கு அப்படின்னா, என்ன பிரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இவருக்கு அதை பத்தி தெரிய வருது. ஸோ அதை பத்தி அவர் தெரிஞ்ச உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி அவங்க ஒரு டீல் போடுறாங்க. ஸோ அங்கதான் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு ஒரு ஆரம்ப புள்ளி. ஸோ அதுக்கப்புறமா அதை படம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்கு பேஸ் வந்துட்டு டான் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர். அவர் ஸோ அவருக்கு தெரிஞ்ச பெயிண்டர் யாரு, இப்போ நம்ம இவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா பெட்டி ஹார்மன், அவரோட தெரிஞ்ச ஒரு பெயிண்டர் அவர் டான் ஆண்டர்சன். ஸோ அந்த ஆண்டர்சனை கூப்பிட்டு இப்போ அந்த மாதிரி புது ஐட்டம் நம்ம ஹோட்டலுக்கு போடுறோம், இந்த மாதிரி ஒரு படம் வரையணும் அப்படின்னா, என்னங்க ஐட்டம் அப்படின்னா, இந்த மாதிரி சிக்கன் எங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா, சாப்பிட்டோன்னு வாவ் இட்ஸ் ஃபிங்கர் லிக்கிங் குட் அப்படின்னு இருப்பாருங்க. நல்லா இருக்கு இந்த ஸ்லோகன் சொல்லிட்டு டக்குன்னு கீழே எடுத்து போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேஎஃப்சியோட ஸ்லோகன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான். இப்படியாக இந்த பிரான்ச்சைசிங் பிசினஸ் இவர் ஆரம்பிச்சாரு. இவருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய தொழில் இத்தனை வருஷம் அனுபவம் அதை காசாக்குறது எப்படின்னு தாத்தாவுக்கு புரிஞ்சுது. ஸோ கலோனல் தாத்தா என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா கிளம்பிட்டாரு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் போட்டாரு. ஃபர்ஸ்ட் பிரான்ச்சைசிங் அவரோட ஃப்ரெண்டு பெட்டி ஹார்மன், அவர் தான் கேஎஃப்சியோட ஃபர்ஸ்ட் பிரான்ச்சைசர். அங்க பிரான்ச்சைசிங் பத்தி தெரிஞ்சுக்கிட்ட கலோனல் சாண்டர்ஸ் அவர்கள் அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி டோட்டலா நிறைய இடத்துக்கு சென்றார் அவரோட ஓன் டிரைவிங்ல கார் எடுத்துக்கிட்டு. ஸோ அங்கேருந்து போய் நிறைய பேருக்கு பிரான்ச்சைஸ் பண்ணாரு. தன்னோட 74வது வயது வரைக்கும் தன் பிசினஸை பெருசா வளர்த்தாரு. அதுக்கப்புறம் வயதிகத்தினால அவரால் முடியல. அப்ப என்ன பண்றதுன்னு பார்க்கும்போது இந்த பிசினஸை வேற 2 பெரிய பிசினஸ் மேன்கிட்ட வித்து இன்னும் பெருசாக்கிறதுக்கு வழி பண்ணாரு. அதனாலதான் அந்த பிரான்ச்சைசிங் இவ்வளவு தூரம் வளர்ந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் இருந்துட்டு கூட ஆர்டர் பண்ணி கேஎஃப்சி சாப்பிட முடியுது. அதோட கூட இவரு அந்த கம்பெனி அவர்கிட்ட சும்மா வைக்கல, ஒரு அக்ரிமெண்டோட வித்தாரு. நான் தான் என் கடைசி காலம் வரைக்கும் இதுக்கு குவாலிட்டி கண்ட்ரோலரா இருப்பேன்னு சொல்லிட்டு, அதே போல அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அந்த கேஎஃப்சிக்கு அவர் தான் குவாலிட்டி கண்ட்ரோலரா இருந்தாரு. அவர் காலம் முடிந்து இன்று வரைக்கும் 1980 அவர் இறந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கம்பெனிக்கு அவரு தான் பிராண்ட் அம்பாசிடரோட கூட மாடலாவும் இருக்கிறாரு. ஓகேவா, நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா அந்த படம், இது அவரோட படம் தான். ஓகே, ஸோ இந்த எபிசோடு உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா எஸ்எஸ்எல்சியை மறந்துடாதீங்க. எஸ்எஸ்எல்சினா என்னன்னு தானே யோசிக்கிறீங்க? ஷேரு, சப்ஸ்கிரைபு, லைக் அண்ட் கமெண்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை பண்ணி விட்டுருங்க. அப்புறம் அடுத்த வாரம் வேற ஒரு அருமையான எபிசோடோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது ஆரோன் பிரபாகர்.